ஆனா RSS சொல்லுகிறது எல்லோரும் ஒரே குடிநீரை பயன்படுத்தக்கூடிய இடத்தில் ஒன்று சேரணும், எல்லோருக்கும் ஒரே மயானம் இருக்கணும். RSS தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் பேசுகிறார். இதுதானே சமூக நீதி, இதுக்கு பேர் தானே சமத்துவம். RSS கேம்புக்கு வீரமணி அவர்கள் எதுக்கு கூப்பிடுறேன்னா, நீங்க அங்க வந்து பாருங்க. நான் RSS கேம்ப்ல வந்து பயிற்சியில் பட்டிருக்கிறேன், 7 நாள் பயிற்சி பெற்றிருக்கிறேன், 20 நாள் பயிற்சி பெற்றிருக்கிறேன். அங்க வந்து யார் மதம், என்ன மொழி பேசுறாரு, அவர் என்ன சாதி, எதுவுமே தெரியாது. எல்லாரும் சமமா இருப்பாங்க. கோடீஸ்வரன் கூட அங்க பாய விரிச்சு தான் தரையில படுக்கணும். நான் கோடீஸ்வரன் சொல்லிக்கிட்டு அங்க இருக்க முடியாது. கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் கக்கூஸ் கழுவணும். அப்படிலாம் பயிற்சி கொடுக்குறாங்க. எதுக்கு? நீ இந்த நாட்டினுடைய சுயம் சேவக், சுயமாக இந்த மண்ணுக்கு ஏதாவது நீ செய்யணும்னா உன்கிட்ட எளிமை இருக்கணும், உன்கிட்ட அடக்கம் இருக்கணும், உன்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதை பயிற்சியாக கற்றுத்தந்து சாதி மத மோதல் இல்லாமல் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் சொல்லுவதற்கு பெயர் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம்.